வெல்கம் டு யாமா டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ். நாம வந்து 2025 குரூப் 4 நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு, கட்டாய தமிழ் தகுதி தேர்வு சொல்லி ஒன்று நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அதனுடைய சிலபஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 15 கொஷின் மட்டும் உங்களுக்கு இலக்கியம், அறிஞர்கள், தமிழறிஞர்கள் பேசிக் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80% வந்து கவர் ஆகிடும். 80% கொஷின் வந்து கவர் ஆகிடும். அதாவது 80 கொஷின் வந்து இதிலே கவர் ஆகிடும். ஸோ மாடல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஷின் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருப்பேன். 40 கொஷினில் நம்ம ஆல்ரெடி பார்த்தா 9 கொஷின் பார்த்தோம். இப்போ 10வது கொஷின் வந்து பார்க்க போகிறோம். 10வது கொஷின் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு வந்து இப்போ எனக்கு எடிட் பண்ணுறதுல நிறைய ஒரு சிபிடி எக்ஸாம் கொஷின் பேப்பர் மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா எரர் வருது. இந்த 10வது கொஷின் இப்போ கொடுக்குறேன் இல்லையா, இதுவும் 11வது கொஷின், 14வது கொஷின், இந்த 3 கொஷினும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப டைம் எழுதிருச்சு. எனக்கு 7 டைம் எடிட் பண்ணியிருக்கேன். 7 டைம் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் அந்த மாதிரி வந்துச்சுன்னு கேட்டால் நான் அந்த கொஷினை வந்து விட்டுருவேன். சரிங்களா? ஆல்ரெடி இப்போ எனக்கு 20 கொஷின் எடிட் பண்ணியாச்சு. 20 கொஷின் வரைக்கும் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் 3 கொஷின் மட்டும் தான் ரொம்ப எனக்கு கஷ்டத்தை கொடுத்தது. ஸோ இது வரைக்கும் 7 முறை எடிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? திருப்பி ஏதாச்சும் அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா நான் அதை வந்து விட்டுட்டு அடுத்த கொஷின் போயிடுவேன். சரிங்களா? 40ல் இப்போ 10 கொஷின் பார்க்க போகிறோம். அதே போல் வந்து ஜிகே நல்லா படிங்க. அது திரும்ப திரும்ப அதை தான் சொல்லுவேன். தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஃபர்ஸ்ட் கொஷின், இரு வினைகளின் வேறுபாடு. நெறி, 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 நெறி அப்படின்னாக்க இந்த நெறி நெருங்குதல், இந்த நெறி அப்படின்னாக்கா வழி. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. வெறு, வெறு. இந்த வெறு அப்படின்னு கேட்டாக்கா அச்சம். இந்த ரோ வந்துச்சுன்னு கேட்டாக்கா வெறுப்பு. நியூ சிலபஸ் படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறில் அதாவது லா வரிசை, ரா வரிசை இதனுடைய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க நியூ சிலபஸ் படி. சரிங்களா? பொரித்தல், பொரித்தல், பொருள் வேறுபாடு அறிக. இந்த பொரித்தல் அப்படின்னு கேட்டாக்கா அப்பளம் பொரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து வறுத்தல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொரித்தல் அப்படின்னாக்கா கோயில்களில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, கல்லில் எழுத்து பொரித்தல். சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்து தொடரனை தேர்வு செய்ய. அதாவது இன் ஆர்டர்ல இருக்கும், எது கரெக்டான ஆர்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லைனை வந்து தேர்ந்தெடுக்கணும். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தேர்வு செய்ய. எது வந்து கரெக்ட் ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெசவு தொழிலின் சிறப்பறிந்து போற்று. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். புகழ்ந்தால் என்னுடன், இகழ்ந்தால் என் மனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அகர வரிசைப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உயிரெழுத்து இருக்கான்னு தான் செக் பண்ணும். உயிரெழுத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3மே உயிரெழுத்து தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து எதுன்னு கேட்டாக்கா இகழ்ந்தால் தான் வரும். அ, ஆ, இ. சரிங்களா? இ தான் ஃபர்ஸ்ட் வரும். இகழ்ந்தால் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து பாருங்க, என்னுடல் என் மனம் அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே வந்து பாருங்க எண் அப்படின்னு சொல்லிட்டு சேமா வருது. அப்போ எது பார்க்கணும் அப்படின்னு கேட்டாக்கா 3வது எழுத்தை வந்து நீங்க செக் பண்ணணும். டிக்ஷனரி மாதிரி தாங்க. சரிங்களா? இதுலயே வந்து ரொம்ப கஷ்டமாவும் எடுக்க முடியும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வைக்க முடியும். சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ நல்லா அகரவரிசை கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதில் என்னுடல் என் மனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் எது ஃபர்ஸ்ட் வரும்னு கேட்டாக்கா என் மனம் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னு கேட்டாக்கா 3வது எழுத்து செக் பண்ணுங்க. மா மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்லேயே வரும். இதில் வந்து என் உடல் இருக்கு. நூ வந்து லாஸ்ட்டாக தான் வரும். லாஸ்ட் எழுத்து தான் பார்த்தீங்கன்னா நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரணும். ஸோ அப்போ என் மனம் தான் ஃபர்ஸ்ட் வரும். என் மனம் என்னுடல் புகழ்ந்தாள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைனே வரும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. செயற்கை, தொழிற்சாலை, துருவம், நீக்கம், பயன்பாடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காங்கா சா சா தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்போ செயற்கை, துருவம், தொழிற்சாலை, நீக்கம், பயன்பாடு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. உயிரெழுத்து இருக்கான்னு சொன்னால் உயிரெழுத்து தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ இதில் எது வந்து வரும் அப்படின்னு கேட்டாக்கா ஆடு. ஆடு, உயிர், எளிமை. ஏக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஓ வந்து வரும். உன் என்ற வேற்றின் தொழில் பெயர் காண்க. உண்ணுதல் அப்படின்னு சொல்லி வரணும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா தொழில் பெயர்னு கேட்டாக்கா லாஸ்ட் வந்து தள்ளு, கல் இந்த மாதிரி முடிஞ்சாக்கா பல்லு இதெல்லாம் முடிஞ்சா வந்து தொழில் பெயர்னு சொல்லியிருப்பேன். ஸோ உண்ணுதல், உண்ணதல் அப்படின்னாலையும் தொழில் பெயர் தான். அப்படி இல்லை தள்ளு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த இல் பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்படி பார்த்தா உண்ணல், உண்ணல் என்பதும் தொழில் பெயர் தான். பதி என்ற வேர்ச்சொலின் வினை எச்சத்தை காண்க. பதி என்ற வேர்ச்சொலின் வினை எச்சத்தை காண்க. வினை எச்சம்னா என்ன? லாஸ்ட்ல வந்து பார்த்தா ஈ இல்லைனா ஊ முடிஞ்சிருக்கணும்.
இல்லைனா ஊ முடிஞ்சிருக்கணும். பதிந்து இத் கூட்டல் ஊ. அப்போ ஊ வந்து முடியுது. இதுதான் வந்து வினை எச்சம். அதே போல உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு நாளைக்கு 3 கொஸ்டின் அந்த மாதிரி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஆல்ரெடி 9 கொஸ்டின் முடிஞ்சிருக்கா. இது வந்து 10வது கொஸ்டின். இந்த 10 நாள் இருக்கு இல்லையா? அதாவது நியூ இயருக்கு முன்னாடி வந்து பாருங்க ஒரு நாளைக்கு 3 கொஸ்டின் விதமா 30 கொஸ்டின் கொடுத்து முடிச்சிடுறேன் நான். சீக்கிரம் வந்து கொடுத்து முடிச்சிடுறேன். சரிங்களா? ஓடு என்ற சொல்லின் வேர்ச்சொல்லின் பெயரெச்சமும் வினையெச்சமும் காண்க. ஓடு என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சமும் வினையெச்சமும் காண்க. பெயரெச்சம் அப்படின்னு கேட்டாக்கா ஆ முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? வினையெச்சம்னாக்க இப்பதான் பார்த்தோம். ஈ வந்து முடிஞ்சிருக்கணும். ஈயும் ஊவும் வந்து முடிஞ்சிருக்கணும். ஓடிய அ ஓடிய அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ய வந்து பாருங்க ஈ கூட்டல் அ ய. இப்போ ஆதான் முடிஞ்சிருக்கு. அப்போ ஓடிய ஃபர்ஸ்ட் வரும். வினையெச்சம்னா ஈ ஊ வந்து முடிஞ்சிருக்கு. ஓடி டி வந்து முடிஞ்சிருக்கு. இட்டு கூட்டால் ஈ. அப்போ ஈ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பாருங்க வினையெச்சம். பொறித்த வேர்ச்சொல்லை எழுதுக. பொறித்த என்ற சொல்லின் வேர்ச்சொல் எழுதுக. பொறி. கேட்டார் இச்சொல்லின் வேர்ச்சொல் யாது? கேள். வேர்ச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வந்தேன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. வந்தேன் என்ற வேர்ச்சொல்லின் வேர்ச்சொல் வந்து பாருங்க வா. இருபொருள் தரும் பல சொற்கள். இலை வகைகள். இலை வகைகள் பாருங்க தாள், தோகை, ஓலை. தாள், தோகை, ஓலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெல் தாள் அப்படின்னு சொல்லலாமா? அதனுடைய இலை வகை வந்து நெல் தாள் அப்படின்னு சொல்லலாம். தோகை கரும்பு தோகை. கரும்பு தோகை அப்படின்னாக்கா அதனுடைய இலை பேர் வந்து கரும்பு தோகை தான் சொல்லுவோம். பனை ஓலை, தென்னை ஓலை அப்படின்னு சொல்லி பாருங்க இதை சொல்லுவோம் இல்லையா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல். கருக்கல் அப்படின்னாக்க நெல்லுடைய பிஞ்சி, அதாவது அந்த பால் முற்றி போன நெல் இருக்கு இல்லையா? அதாவது பால் இருக்கும் அப்பதான். ஸோ அது வந்து கருக்கல்னு சொல்லுவாங்க. மூசுனா பலாவுடைய பிஞ்சு வந்து மூசுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய பிஞ்சு வகைகள். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. ஏரி ஏரி. இந்த ரீ வந்து பாருனாக்க நீர்நிலை. இந்த ஏரி அப்படின்னாக்க வீட்டின் மேலே ஏரி பொருளை ஏடு அப்படின்றோம் இல்லையா? அது. பனி பனி இதெல்லாம் நியூ சிலபஸ் தான் எல்லாமே. பனி பனி ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக. 3 சொல்லி நீ வந்து பாருனாக்க வேலை ஒர்க்கை குறிக்கும். பனினாக்க இப்போ குளிர்காலம் இல்லையா? அந்த குளிர்ச்சி. கூரை கூரை ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக. இந்த கூரை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2024 குரூப் 4லையும் கேட்டிருப்பாங்க. வீட்டின் கூரை. இந்த கூரை அப்படின்னாக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய புடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூரை புடவை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இ காமர்ஸ். இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. மல்டிபிள். மல்டிபிள் அப்படின்னாக்கா பன்மடங்கான. சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமோட்டோகிராஃபி. சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு கேட்டாக்கா ஒளிப்பதிவு. தவறானதை கண்டறிக. தவறானதை கண்டறிக. வேறு பெயர்கள். இம்சைனாலையும் துன்பம் தான். ஆரம்பனாலையும் தொடக்கம்னு சொல்லி சொல்லலாம். யதார்த்தம்னா இயல்புன்னு சொல்லி சொல்லலாம். உபயம் அப்படின்னு கேட்டாக்க விருந்தோம்பல் கிடையாது. ஸோ அதுதான் வந்து தவறாக கொடுத்துருப்பாங்க. சந்தி பிழையுள்ள தொடரை எழுதுக. சந்தி பிழையுள்ள தொடரை எழுதுக. வங்கி கணக்கை பயன்படுத்து. வங்கி கணக்கை பயன்படுத்து. கடவுச் சொல்லை சரிபார். கடவுள் சொல்லை சரிபார். விற்பனை கருவி இயங்குகிறதா? அடையாள எண்ணை உருவாக்கு. வங்கி கணக்கை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தாக்க கிடையாது. உருவாக்குன்னு சொல்லி சொல்லலாம். வங்கி கணக்கை உருவாக்கு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண முடியும். அதாவது கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? நியூ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து தவறா இருக்கு. மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. மன்னன், அரசன், வேந்தன் இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா மன்னனுடைய வேறு பெயர்கள் தான். ஸோ அழகன் வந்து பொருந்தாது. பொருந்தா சொல்லை கண்டறிக. முருகு. முருகு அப்படின்னு கேட்டாக்க தேன்னு சொல்லலாம். மனம் 3 சொல்லி மனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அழகு. அழகும் அப்படி வந்து சொல்ல முடியும். மலர் வந்து கிடையாது. மலர் வந்து கிடையாது. ஸோ அதுதான் வந்து பொருந்தாதது. பொருந்தா இணையை கண்டறிக. மா இலைன்னு சொல்லலாம். மா இலை அப்படின்னு சொல்லலாம். தென்னை ஓலைன்னு சொல்லி சொல்லலாம். கோரை புல்னு சொல்லி சொல்லலாம். அகத்தி கீரைன்னு சொல்லி சொல்லலாம். நெல் தான் தாள். நெல் புல் தாள் வந்து சொல்லலாம். அகத்தி கீரைன்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? அதுதான் வந்து தவறா இருக்கு. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸில் போயிட்டுருக்கேன். அதாச்சும் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் நடந்திருக்கும். லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நவம்பர் 18, 19 வந்து நடந்திருக்கும்.
அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து 2022 தமிழ் தகுதி தேர்வு ஸ்டார்ட் பண்ணிக்குமே பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் சரிங்களா. நான் ரிவர்ஸில் போயிட்டுருக்கேன். நவம்பர்லேருந்து 2022 வரைக்கும் போயிட்டுருக்கேன் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ல ஃபஸ்ட்டு குடுத்ததெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப்பா தான் குடுத்துருக்காங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த 40 கொஸ்டினுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து முடிச்சிடுங்க. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். ஊக்கம். ஊக்கத்துக்கு ஆப்போசிட் வந்து சோர்வு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். உண்மை. உண்மைக்கு ஆப்போசிட் வந்து பாருங்க பொய்மை. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் காண்க. ஐயம் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு ஆப்போசிட் தெளிவு. 2 அல்ல என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. 2 கூட்டல் அல்ல. அடுத்த கொஸ்டின் சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். சிறப்புடையார். என்று குட்டல் உரைக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். என்றுரைக்கும். அடுத்தது பேர கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிகே தான் வரும். ஜிகேல 75 கொஸ்டின் மேக்ஸு செகண்ட் பார்ட் பி மேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி. பார்ட் சி தான் வந்து உங்களுக்கு தமிழ் வரும் சரிங்களா. பார்ட் சி தான் வந்து உங்களுக்கு தமிழ் வரும். ஸோ பேட்டர்ன் வந்து இப்படி தான் வரப்போகுது. பேட்டர்ன் வந்து இப்படி தான் வரப்போகுது. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து எல்லாமே டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் டைம் நிறைய கொடுப்பாங்க சரிங்களா. கொஷின் வந்து ஈஸியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி டைம் கொடுப்பாங்க. திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியாக இருப்பது எது? நம்ம தமிழ் மொழி. எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பொருந்துணையாக உள்ளது அப்படிங்கிறக்க ஒப்பியல் ஆய்வுக்கு வந்து பெருந்துணையாக உள்ளது. தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளது? தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளது? புதுப்பித்தல் தன்மையை கொண்டுள்ளது. தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது? மூல திராவிட மொழியின் பண்புகளை வந்து வளர்த்து வருகிறது. தமிழ் மொழி எதில் மாறுபடாமல் உள்ளது அப்படின்னா தனித்தன்மையில் வந்து மாறுபடாம இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் அப்படியே பேசிக் கொஸ்டின் நான் சொல்லிட்டேன். ஒருமை பன்மை பிழை நீக்குக. சிறுமி டேஸ் கையில் மலர்கள் வைத்திருந்தாள். சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? பிழை அற்ற தொடர் எது? நல்லா கொஸ்டின் படிங்க. பிழையற்ற தொடர் எது? கீழே பாருங்க பிழையுள்ள தொடர் எதுன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் வந்து நல்லா படிங்க. பிழையற்ற தொடர். மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. இது வந்து பாருங்க கரெக்டா இருக்கு. ஏன்னு கேட்டா மொழி என்பது சிங்கிள் பர்சன். அதாவது மொழின்றது வந்து பாருங்க சிங்கிள் வந்து பாருங்க அது என்ன உயர்தனையும் அக்ரின்னு கேட்டாக்கா அக்ரிணி. மொழியை வந்து பாருங்க அக்ரின்னு தான் சொல்லுவோம். ஸோ தூ வந்து முடிஞ்சிருக்கு. அதே மொழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா காலத்திற்கு ஏற்ப மாறுகின்றன அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க அதை வந்து பலர்பால் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் சரிங்களா. இங்க வந்து வெறும் சிங்கிளா தான் கொடுத்துருக்காங்க. மொழி வந்து சிங்கிளா தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிழையற்ற தொடர் வந்து இது சரிங்களா. கீழே வந்து பாருங்க பிழையுள்ள தொடர் எது? பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. ஃப்ரெய்லி நூல்கள் உள்ளன. ஃப்ரெய்லி நூல்கள் உள்ளனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நூல்கள் அப்படின்னாக்கா நான் வந்து முடிஞ்சிருக்கு கரெக்டு தான். செயற்கை மரம் ஒன்று உள்ளது. செயற்கை மரம் ஒன்று வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து உள்ளது கொடுத்துருக்காங்க. மின் இதழ்கள் நிறைய உள்ளன. இங்கே வந்து பாருங்க இதழ்கள் கல் முடிஞ்சா நான் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் வந்து கரெக்டு தான். 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன அப்படின்னு வந்திருக்கட்டும். உள்ளதுன்னு சொல்லி வந்திருக்கு. பிழையுள்ள தொடர் எதுன்னு கேட்டாக்கா இதுதான். இதெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா அவ்வளோதான். கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் உட்காந்து தமிழை வந்து முழுசா படிச்சீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா. கான்செப்ட் என்னன்னா அவ்வளோதான். கல் வந்து முடிஞ்சா நான் முடியணும். அப்படி இல்லை சிங்கிளா முடியுதா அப்படிங்கிற தூ வந்து முடியணும். அவ்வளோதான் பேசிக் கொஸ்டின்ஸ். பொருந்தாத இணை எது? நந்துனா முத்து, முத்தம்னா பாக்கு, கமுகுனா சங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறானது. பொருத்தமான இணை எதுன்னு கேட்டாக்கா அல்லல்னா சேரு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே வந்து தப்பு. கமுகுனா பாக்கு வரும். கமுகுனா பாக்கு வரும். நந்துனா சங்கு வரும். முத்தம்னா முத்து வரும். எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கு. சொல் பொருள் பொறுத்துக. சொல் பொருள் பொறுத்துக. வையம். வையம்னாக்க உலகம். நவிழல்னாக்க சொல்லல். தணல்னா நெருப்பு. அணிந்துனா அருகில். அணிந்துனா அருகில். அப்போ 2, 4, 1, 3. சரியான பொருளை அறிக. போட்டி. போட்டினா மன்றம். பிழை திருத்துக. இன்று பேருந்துகள் ஓடாது. இன்று பேருந்துகள் ஓடா. ஒரு ஓர் என்ற சொற்கள் நிறைவு செய்க. டேஷ் இரவும் டேஷ் பகலும் சேர்ந்து ஒரு நாள். உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து பாருங்க ஓர் வந்து வரணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி பாருங்க ஓர் வந்து வரணும். உயிர்மெய் முன்னாடிக்கு வந்து பாருங்க ஒரு வந்து வரணும். அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள்.
உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர்? பட்டது, படிக்கப்பட்டது. செய்யப்பாட்டு வினைத்தொடர். செய்யப்பாட்டு வினைத்தொடர். சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இன்னும் ஆர்டர்ல இருக்கு. எது வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று நம் ஊரில் மழை பெய்தது. சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. முள். முள்னாக்கா புதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முள் புதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொற்களின் கூட்டு பெயர்கள் காண்க. சொற்களின் கூட்டு பெயர்கள் காண்க. ஆலம். ஆலம்னாக்கா ஆலங்காடு. இலுப்பை இருப்பை மரம் இருக்கு இல்லையா? இலுப்பை மரத்தை வந்து தோட்டம் சொல்லுவோம். கம்மங்கொல்லை. கம்மங்கொல்லின்னு சொல்லுவோம் நம்மலாம். எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்மங்கொல்லிக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மங்கொல்லை. கீரை பாத்தி. கீரை பாத்தி வந்துடும். ரிவர்ஸ் இருக்கு. 4 3 2 1. சொற்களின் கூட்டு பெயர்களை காண்க. கல், ஊ, மரம், சொல். கல், ஊ, மரம், சொல் இருக்கு. இது பண்ணாக்க கற்கள், பூக்கள் வரும். சரிங்களா? கற்கள், பூக்கள், மரங்கள், சொற்கள். கூட்டு பெயர்கள் இப்படிதான் வரும். தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொல். தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொல் வந்து பாருங்க கொழுந்து. வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் வந்து பாருங்க வளர்மதி. அதாவது இவங்க வந்து எப்படி எடுத்திருப்பாங்கன்னு கேட்டாக்க, வேருக்கு நீர் என்றது வந்து பாருங்க ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் மாமா இருக்காங்க இல்லையா? அவங்க எழுதிய நூல். இந்த 10th புக்ல வந்து இந்த பார்ட் வரும். பெண்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாருனாக்கா இந்த கட்டுரை அதாச்சும் ஒரு சில பெண்கள் வந்து நான் வந்து ராஜம் கிருஷ்ணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வளர்மதின்னு வந்து பெண் வந்து பேசியிருப்பாங்க. அதை எடுத்து கீழே வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? ராஜம் கிருஷ்ணம் யார் அப்படின்னு கேட்டாக்க ராஜம் கிருஷ்ணன் தான். நீங்க எடுத்து பாருங்க. 10th புக் எடுத்து பாருங்களேன். அங்க அந்த பிராக்கெட்ல வளர்மதின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துருப்பாங்க ஆன்சரா. கூற்றை கவனி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதி? என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை பார்த்து சொல்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? இது வந்து பாருங்க திணை வலுவமைதி. சரியான கலை சொற்களை தேர்ந்தெடுக்க. ரிஃபார்ம். ரிஃபார்ம் அப்படின்னு கேட்டாக்க சீர்திருத்தம். சரியான கலைச்சொலை தேர்ந்தெடுக்க. சர்ச் இன்ஜின் அப்படின்னு கேட்டாக்க தேடுபொறி. கூற்று காரணம் சரியா தவறா? தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை முதல் நாள்ல வந்து பாருங்க திருவள்ளுவர் ஆண்டு வந்து தொடங்குறது கரெக்டு தான். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுகள் 35 கூட்டிக் கொள்கிறோம். 35 கூட்டிக்கிறோமா அப்படின்னு கேட்டாக்க 31 தான் கூட்டுவோம். 35 வந்து கூட்ட மாட்டோம். சரிங்களா? 31 தான் கூட்டுவோம். ஸோ அது வந்து தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டு வந்து தப்பு. தை 2ஆம் நாள் வந்து பண்ணாக்க திருவள்ளுவர் நாள். திருவள்ளுவர் நாள் பண்ணாக்க தை 2ஆம் நாள். ஸோ கூற்று வந்து சரி. காரணம் 1 வந்து தவறு. காரணம் 2 வந்து சரி. கூற்று காரணம் சரியா தவறா? அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியன நேரிடையே செலுத்திட வேண்டும். நேரடியாக செலுத்திட வேண்டும். ஸோ இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பண்ணாக்கா நம்ம நேரடியாக கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. நேரடியாக வந்து கொடுக்குறோமான்னு சொல்லி கேட்டா காரணம் கிடையாது. காரணம் 2. சாரி கூற்று வந்து 2. அரசின் அனைத்து திட்டங்களும் உரிய படிவங்கள் நேரடியாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். ரிசிப்டா வந்து தராங்க. ரிசிப்ட்லாம் வந்து தர கிடையாது. ஸோ அதுவும் தப்பு தான். இணைய வழியில் தகவலை பெற முடியாது. இணைய வழியில் வந்து தகவலை பெற முடியும். இதுல வந்து எல்லாமே வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. அனைத்தையுமே வந்து தவறு. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று காரணம் சரியா தவறா? மொழிநேர் என்று அழைக்கப்படுவர் தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் தான் மொழிநேர் என்று அழைக்கப்படுகிற கரெக்ட் தான். காரணம் பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டுமே வந்து சரி. கூற்று காரணம் 2ம் வந்து சரி. குறில் நெடில் மாற்றம் அறிக. பொருள் வேறுபாடு அறிக. மண், மான். மண்னா என்ன? மண் அப்படின்னு கேட்டாக்க தலைவன் வந்து மண். மான் அப்படின்னாக்கா விலங்கு. குறில் நெடில் வேறுபாடு அறிக. சிலை, சீலை. சிலை அப்படின்னு கேட்டாக்க சிற்பம். சீலை அப்படின்னாக்க திரைச்சீலை. ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க அது. இருபொருள் தருக. நகை. நகை அப்படின்னு கேட்டாக்க ஒன்று வந்து பண்ணாக்க புன்னகை, இன்னொன்று வந்து பண்ணாக்க பொன்னகை, அணிகலன்னு கூட சொல்லலாம். இருபொருள் தருக. முறைமை. முறைமை அப்படின்னு கேட்டாக்க கட்டளை மற்றும் உரிமை. கட்டளை மற்றும் உரிமை. இருபொருள் தருக. படி. படி அப்படின்னு கேட்டாக்க ஒரு படி 2 படின்னு சொல்லுவோம் இல்லையா? முகத்தல் அளவை.
அது வந்து சொல்லலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாடிப்படி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சீர்காக்கும். செந்தாமரை செங்கருமை செந்தமிழ் சீர்காக்கும். செந்தாமரை செங்கருமை செந்தமிழர் சீர்காக்கும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தவண்டை. தவண்டைன்னா என்ன? பெரிய உடுக்கையின் பேர் தான் வந்து தவண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? பெரிய உடுக்கையை தவண்டை என்று கூறுவர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தளிர்பூ. தளிர்பூன்னா என்ன? தளிர்பூ அப்படிங்கிறத தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன. சரியான இணைப்புச்சொல் தேர்வு செய்க. இதெல்லாம் நியூ சிலபஸ் பேட்டர்ன் தான். நல்லா எடுத்து பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. சரியான இடத்தில் போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். டேஷ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்து முடிந்து விடுகிறது. அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக. காயிதே மில்லத் அவர்கள் மகிழ்ந்து பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஷ் அவர் எளிமை விரும்புகிறார். ஏனெனில் அவர் எளிமை விரும்புகிறார். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அந்தாதி என்றால் என்ன? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இந்த பூவை தொடுப்பது யார்? சரி, தொடுப்பது எப்படி? நாங்கள் நேற்று கடற்கரைக்கு டேஷ். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு டேஷ் பொருத்தமான காலமயமாறு எழுதுக. ஆல்ரெடி என்ன நேற்றுன்றது இறந்த கால நிகழ்வு. அப்போ அது வந்து எப்படி குறிப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேங்க. சென்றோம். பொருத்தமான காலம் அறிதல். காலம் கண்டறிக. நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம். இது வந்து இறந்த காலம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். கடற்கரைக்கு செல்வோம் நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. அது வந்து எதிர்காலம். கடற்கரைக்கு செல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க நிகழ்காலம். சரிங்களா? இப்போ வந்து போறாங்க. 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் போறாங்க அப்படின்னா அது வந்து நிகழ்காலம் தான். சரிங்களா? நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்னா அது வந்து இறந்த காலம். பொருந்தாத இணையை தேர்வு செய்க. பாடுவான். பாடுவான் என்பது எதிர்காலம். பாடுவான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எதிர்காலம். இதுவும் வந்து எதிர்காலம் தான் வரும். பாடுவான் எதிர்காலம். இது மட்டும் தான் கரெக்டா இருக்கு. சொற்களை இணைத்து புது சொல் உருவாக்குக. தலை. தலைமுறை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். இலையிலே சாப்பிடு. இலையிலே சாப்பிடுன்னு சொல்லி சொல்றாங்க. இலை அப்படின்றது என்ன? அது வந்து இலையிலே சாப்பிடுன்னு நம்ம சொல்லுவோம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. எண்ணெய். எண்ணெய் அப்படிங்கிறக்க வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஊரிலிருந்து வந்தியா? ஊரிலிருந்து வந்தாயா? உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் டேஷ் வரும். அரைப்புள்ளி. உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் வந்து பாருங்க அரைப்புள்ளி வந்து வரும். நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகளை அறிதல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகின 5 இணைகள். எல்லாத்துமே கமா வந்து லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் வந்து வரணும். பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பர். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. அந்த கொட்டேஷன் கமா கரெக்டா வந்து வந்திருக்கு. லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. ஊர் பேரின் மறுவை காண்க. மன்னார்குடி அப்படின்னு கேட்டா 3 சொல்லி இன் மண்ணை. இங்க வந்து பாத்தீங்கன்னா மன்னார்குடின்னு சொல்லிட்டு 2 இன்னும் கொடுத்துருக்காங்க. இதை கூட உங்களுக்கு ட்விஸ்டா வைக்க முடியும். மண்ணை அப்படின்னு சொல்லி 2 சொல்லி இன்னும் கொடுக்க முடியும். 3 சொல்லி இன்னும் வந்து கொடுக்க முடியும். ஊர் பேரின் மறுவை எழுதுக. கோயம்புத்தூர். கோவை. விடை வகையினை தேர்வு செய்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை கூறுதல் என்ன? உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடை. ஏன் விளையாடவில்லைங்கிற கால் வலிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இருக்கிறதே இருக்கிற மாதிரியே சொல்றாங்க இல்லையா? அதாவது உருவது கூறல் விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சிப்ஸ். சிப்ஸ் அப்படின்னு கேட்டாக்க சில்லுகள். நம்ம சாப்பிட்ற சிப்ஸ் கிடையாது. இது வந்து கம்ப்யூட்டர் சிப்ஸ். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. தமிழ் புத்தாண்டு அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர். அவங்களே கொடுத்துருக்காங்க. சந்தோஷம்னா மகிழ்ச்சியாய்.
விடை வகைகள். சரியான விடை வகையை தேர்ந்தெடு. சரியான விடை வகையை தேர்ந்தெடு. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவுக்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல். வலப்பக்கத்தில்னாக்க சுட்டி காட்டுறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி சுட்டி காமிக்கிறாங்க இல்லையா? விடை வகையை கண்டறிக. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கட்டுரை. கதையும் கட்டுரையும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனமொழிகள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இனமொழி விடை. நீ பள்ளிக்கு போகவில்லையா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது பாத்தீங்கன்னா நேர் விடை. கலைச்சொல் தருக. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பிரியாரிட்டி ஆக்ட். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பிரியாரிட்டி ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ப்ராப்பர்ட்டி ஆக்ட். சொத்து மாற்றப்படுதல். சொத்து மாற்றுச் சட்டம். அலுவலக சார்ந்த சொற்கள். ரிசிப்ட்னா என்ன? பற்று சீட்டு. அலுவல் சார்ந்த கலை சொற்கள் அறிக. பேபிள். பேபிள்னாக்க சம்பள பட்டி. பேபிள் அப்படின்னாக்க சம்பள படின்னு வரணும். இங்க பட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மலைமுகம் காணா பயிர் போல வாடி இருத்தல். ஓமையான் பொருளிலிருந்து சரியான தொடரை தேர்வு செய்க. விடலுக்கிறதா நீர் போல அப்படின்னு கேட்டாக்கா பயனற்ற செயல். பயனற்ற செயல். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சரியான இணையை தேர்வு செய்க. தன்வினை வாக்கியம். அவன் திருந்தினான். அவனே திருத்திக்கிறான் அப்படின்னு கேட்டாக்கா அது வந்து தன்வினை கரெக்ட் தான். இதுதான் வந்து கரெக்டா இருக்கு. அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னு கேட்டா அது வந்து தன்வினை வரும், பிறவினை கிடையாது. கவிதா உரை படித்தாள் என்பது செய்யப்பாட்டு வாக்கியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கவிதா உரை படித்தாள் என்பது வந்து தன்வினை வாக்கியம். சரிங்களா? உரை முருகனால் படிக்கப்பட்டது அப்படின்னு செய்யப்பாட்டு வினை வாக்கியம். படிக்கப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கோவலன் கொலை உண்டான். கோவலன் கொலை உண்டான். அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா அது என்ன? அவர் வந்து யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க. செய்யப்பாட்டு வினை வாக்கியம். செய்யப்பாட்டு வினை தொடரை மாற்றுக. கோவலன் வாளால் வெட்டினான். கோவலன் வாளால் வெட்டுண்டான். பொய்கை ஆழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார். சரியான வினாவை தேர்ந்தெடு. சரியான வினாவை தேர்ந்தெடு. பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கல்லணையை கட்டியது யார்? கல்லணை யாரால் கட்டப்பட்டது? அப்படி வேணாலும் வினா வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ 10வது கொஸ்டின் முடிஞ்சது. இன்னும் இருக்கிறது 30 கொஸ்டின் இருக்கு. ஒரு நாளைக்கு 3 கொஸ்டின் விதமா 30 நாளைக்கு 10 நாளைக்குள்ள 30 கொஸ்டின் முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.